லார்ட். யோவான் 2ஆம் அதிகாரம் என்றாலே நம் எல்லோருக்கும் ஞாபகத்துக்கு வருவது கானா ஒரு கல்யாணத்திலே இயேசு செய்த முதலாம் அற்புதம். அந்த அற்புதத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே இன்னொரு விஷயத்தையும் நம்ம பேசுவோம். என்னன்னா, இயேசு தன்னுடைய தாயாகிய மரியாளை நோக்கி சிறியே என்றார். இதை சிலர் என்ன சொல்லுவாங்க, சற்று கடுமையான வார்த்தையை இயேசு உபயோகப்படுத்தினார் என்று. இது உண்மையா? இதை பற்றி தான் நாம் சற்று விரிவாக காணப்போகிறோம். ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், இயேசு பேசிய மொழி அரமிக், தமிழ் அல்ல, ஆங்கிலம் அல்ல. ஏன்னா தமிழ் வேதாகமத்தில் ஸ்திரியே என்று வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டுள்ளது. ஆங்கில வேதாகமத்தில் விமன். இதை எழுதிய யோவான் எந்த மொழியில எழுதினார்னா கிரேக்க வார்த்தையில் எழுதினார். இந்த ஸ்திரியேங்கிற வார்த்தை எப்படி இங்க வந்ததுன்னா, இயேசு அவங்க தாயார கடுமையான வார்த்தையை உபயோகப்படுத்தவில்லை, மிகவும் பணிவுடன் அன்புடன் அவரை அழைத்தார். இது எப்படிங்க உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இது அந்த யோவான் எழுதின மூல பாஷையிலிருந்து நாம் அறிந்து கொள்ள. மூல பாஷையாக கிரேக்கத்துல என்ன சொல்லியிருக்குன்னா, இங்க சிறிய என்பதற்கு குணாய். குணாய் என்பதற்கு கிரேக்கத்துல என்னன்னா, பெண்மணியை ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லா சொல்றது தான் என்ன பேருன்னா கிரேக்க பாஷையில குணாய். தெலுங்கு வேதாகமத்தில, கன்னட வேதாகமத்தில அவங்க அம்மாங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணிட்டாங்க. அவங்க ஸ்திரீங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணவில்லை. இதனை நாம் சற்று விரிவாக காண வேண்டும் என்றால் யோவான் 19ஆம் அதிகாரத்தில் 26ஆம் வசனத்துல இன்னும் சற்று ஆழமாக தெரிந்து கொள்ளலாம். இது சூழ்நிலை என்ன சூழ்நிலை, இயேசுவை சிலுவையில அறைங்கிறாங்க. அப்போ உங்க தாயார் அங்க நிற்கும் பொழுது இயேசு என்ன பண்றாரு, அவர் தாயாரை நோக்கி தன் சீஷனாகிய யோவான்கிட்ட சொல்றாரு, தன் தாயை நோக்கி சிறியே அதோ உன் மகன். இங்கேயும் ஸ்திரியேங்கிற வார்த்தையை தான் யூஸ் பண்றார். கானா ஊர்ல கல்யாணத்துல என்ன ஸ்திரியேங்கிற வார்த்தை யூஸ் பண்ணாரோ இங்கேயும் ஸ்திரியே. இப்ப சொல்லுங்க பார்க்கலாம், இங்க கடுமையான வார்த்தையை யூஸ் பண்ணாரு இல்ல, இங்கேயும் பணிவுடன் தான் இயேசு அந்த வார்த்தையை உபயோகப்படுத்த. இங்கேயும் கிரேக்கத்துல என்ன சொல்லிருக்கா, குணாய். இப்படி நிறைய இடத்துல யோவான் என்ன பண்ணா ரெஸ்பெக்ட்ஃபுல்லா சொல்லும் பொழுது குணா என்கிற வார்த்தையை தான் யூஸ் பண்ற. இப்ப நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் வரலாம், ஏன் அவர் மரியாளை அம்மா என்று அழைக்கவில்லை? இதுதாங்க ஆவிக்குரிய விஷயம். ஏன்னா இங்கு இயேசு தன்னுடைய ஊழியத்தை பிதாவினுடைய சித்தத்தின்படி நிறைவேற்ற ஆரம்பித்து விட்டார். அவர் அபிஷேகம் பண்ணப்பட்ட நாள் முதல் ஒவ்வொரு விஷயம் பிதாவின் சித்தத்தின் படிதான் அவர் நடப்பார். இதுதான் இங்க உணர்த்த ஆரம்பிக்கிறார். அவர் உலக பிரகாரமான உறவு முறையை மாற்ற விரும்பி ஆவிக்குரிய உறவு முறை, அதாவது பிதாவின் சித்தத்தை எங்க நிலைநிறுத்ததான் நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு ஒரு வேறுபடுத்தி காட்டக்கூடிய சூழ்நிலை தான் இங்கு இயேசு காண்பிக்கின்றார். இத யோவான்ல ரொம்ப அழகாக இருப்பார். முதலாம் அற்புதம் நடைபெறும் பொழுதும் மரியாள் இயேசுவோடு இருந்து ஸ்திரியேங்க வார்த்தையை உபயோகப்படுத்துகிறார். இறுதியிலே சிலுவையில மறுக்கும் தருவாயிலும் ஸ்திரியே. இங்க ஒரு சாட்சியா நிக்கிறாங்க மரியாளம்மா. எவ்வளவு ஒரு அற்புதமாக யோவான் அந்த நடைமுறையை எடுத்து காட்டியிருக்கிற பாருங்க. அம்மா மரியாள் அம்மா ஒரு பெண்மணியாக விசுவாசத்தின் நிலை நின்று இயேசுடைய மீட்பின் திட்டத்துல ஒரு பங்கு ஆற்றிருக்காங்க. இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் அங்க சொல்ல வருகிறார். இப்ப என்னன்னா, உலகப்பிரகார உறவு முறையை நீக்கிவிட்டு ஆவிக்குரிய திட்டத்தை நிறைவேற்ற வேண்ட உறவு முறையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த நிலைநிறுத்துறாங்க. இதனால் அந்த வார்த்தை ஸ்திரியேங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுகிறார், ரொம்ப மரியாதையா குணா என்று. ஆமென்.